இப்போ நான் பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் 3 பிக் வந்துட்டு நம்ம ஆர்டர் பையும் ரேங்க் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெர்மினல் இப்போ க்ளவுடரா குவிக் ஸ்டார்ட்னு இருக்குமா, அது அப்போவே நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இதில் ஒரு ஃபைல் அனுப்புகிறேன். அந்த ஃபைலில் வந்து நான் வந்து டேட்டாஸ் வச்சுருப்பேன். அந்த டேட்டா வந்து காப்பி பண்ணிவிட்டு ஒரு கெட் எடிட் இங்கே அப்ளிகேஷன்ஸில் போய் ஆக்சசரிஸில் கெட் எடிட் டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்துட்டு இங்கே நியூவாக ஒரு ஓப்பன் ஆகும் டாக்குமெண்ட், அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் S கொடுத்தா சேவ் ஆகும். அது நான் க்ளவுடராலே சேவ் பண்ணிக்கலாம். க்ளவுடரில் வந்துட்டு data.txt நான் என்ன நேம் கொடுத்துக்கணும் அந்த நேம்லேயே சேவ் பண்ணிக்கணும். data.txt சேவ் கொடுத்துக்கணும், சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்னா ரேங்க் டேட்டான்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ரேங்க் டேட்டா அது என்னெல்லாம் கொடுத்துருக்கோனோ அதெல்லாம் காப்பி பண்ணி அந்த டேட்டாவை திருப்பி இதில் நியூ கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்து கண்ட்ரோல் S சேவ் கொடுத்து ரேங்க் data.txt அப்புறம் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு க்ளவுடரில் சேவ் ஆகிருக்கு. அப்போ நம்ம இங்கே இது வந்துட்டு ஹடூப் என்விரான்மெண்ட்டுக்குள்ள நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த இதை அப்போ நம்ம வந்து ஹடூப் fs dash put data.txt அப்படின்னு கொடுத்தா ஹடூப் என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம data.txt வந்து உள்ள இது பண்றோம். ஹடூப் என்விரான்மெண்ட்குள்ள உள்ள இது பண்றோம், சென்ட் பண்றோம். அதுக்கு தான் இந்த கமாண்ட். அதே மாதிரி இந்த ஹடூப் fs dash put rank data.txt கொடுத்தனா இப்போ வந்து ஹடூப் என்விரான்மெண்ட்குள்ள போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ls போட்டு பார்த்தா இங்க இருக்கும் ஹடூப் என்விரான்மெண்ட் இல்ல இதுல. இப்போ வந்துட்டு நம்ம பிக் என்விரான்மெண்ட்டுக்குள்ள போறதுக்காக நம்ம பிக் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா லோட் ஆயிட்டு பிக்கோட என்விரான்மெண்ட் கிரண்ட்னு வரும். கிரண்ட் ஷெல் வச்சு வரும். அப்போ கிரண்ட்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ அந்த எக்ஸ்பிரிமெண்ட் 3 பிக் டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துட்டு இதுல இந்த ஆர்டர் பைல உள்ள W1 கோட் வந்துட்டு லோட் data.txt யூசிங் பிக் ஸ்டோரேஜ் காப்பி பண்ணி இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இது வந்து எதுக்கு போடுறாங்கன்னா W1 is equal to load data.txt using pic storage as A1 வந்து நான் வந்து அங்கே நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 அந்த மாதிரி கொடுத்தேன். அவள் ஃபர்ஸ்ட் உள்ளது வந்துட்டு A1 எடுத்துக்கிறோம், அது இன்டீஜர் தான். A2 நெக்ஸ்ட் 2 வந்துட்டு A2 எடுத்துக்கிறோம், 3 வந்துட்டு A3 எடுத்துக்கிறோம். அப்போ அந்த காலம் வந்து A1 காலம், காலம் 2 வந்து A2 காலம், காலம் 3 வந்து A3 காலம். அப்போ இது எல்லாமே இன்டீஜர் டேட்டா டைப் தான். அப்போ இது கொடுத்துட்டு என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு டம்ப் W1 இது கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்து என்டர் கொடுக்கணும். இது கொஞ்ச நேரம் ரன் ஆகும். எப்பயுமே மோஸ்டா இது வந்து கொஞ்சம் ரன் ஆகிட்டு கீழே வந்து ஒரு அவுட்புட் ஸ்டேஜ் வந்து கீழே வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதுதான் அப்படியே ஷோ ஆகுது. லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபைல் ஷோ ஆகுது. இதுதான் டம்ப் கொடுத்தா இந்த இதான் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஆர்டர் பை பண்ண போறோம் இப்பதான். அப்போ x is equal to ஆர்டர் W1 by A3 காலம் வச்சு நம்ம வந்து டிசைனிங் ஆர்டர் வச்சு நம்ம ஆர்டர் பண்ண போறோம். அப்போ இங்க வந்து x is equal to ஆர்டர் W1 by A3 டிசைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A3 காலம் வந்து டிசைனிங் ஆர்டர்ல வச்சு ஆர்டர் பண்ணோம். கொடுத்துட்டு டம்ப் நெக்ஸ்ட் டம்ப் எக்ஸ்னா தான் உனக்கு வந்து லோட் ஆகி உனக்கு வந்து அவுட்புட் ஷோ ஆகுறதுக்கு தான் டம்ப் யூஸ் பண்ணுவாங்க. இது லோட் ஆகுறது நிறைய நேரம் ஆகும். இப்போ அவுட்புட் ஷோ ஆயிருக்கு. இங்க வந்து A3 தான் இது ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ A3 வந்து டிசைனிங் ஆர்டர்னு போட்டுருந்துச்சு. அப்போ 9 8 6 6 3 இது டிசைனிங் ஆர்டர்ல வந்ததுனால அப்படியே பின்னாடி தான் வந்துருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் கோடு வந்துட்டு
ரேங்க் வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு லோட் அந்த ரேங்க் டேட்டா வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது வந்து அடுத்த டேட்டா. இதுக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து நேம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டீஜர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபபெட் இருக்கும். அது மாதிரி இனிஷியல் மாதிரி. ஸோ என்டர் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் திருப்பி டம்ப் பண்ண போகிறோம். டம்ப் பண்ணுறதுனா இது ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும். இந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அதை அப்படியே டம்ப் பண்ணி ஷோ ஆகுறது தான். இது லோட் ஆகும். இப்போ அந்த ஏயோடைய வேல்யூ எல்லாமே அந்த ரேங்க் டேட்டாவோட வேல்யூஸ் எல்லாமே ஷோ ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கமாண்ட் வந்துட்டு இப்போதான் ரேங்க் பண்ண போகிறோம். b is equal to rank a மட்டும் கொடுத்துருக்கோம். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறோம். அப்புறம் அந்த b யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டம்ப் b கொடுக்குறோம். இது கொடுத்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஆன்சர் வரும். இப்போ அவுட்புட் வந்து ஷோ ஆயிருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த ரேங்க் வந்துட்டு c is equal to a. ஃபர்ஸ்ட் காலம் வந்துட்டு நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல இது பண்றாங்க. செகண்ட் காலம் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர் இது பண்றாங்க. நெக்ஸ்ட் அதை டம்ப் பண்ணி காமிக்கிறோம். டம்ப் சி. அவுட்புட் லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டம்ப் சிக்குள்ள வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டம்ப் டிக்கு வந்துட்டு நம்ம போட்டு கண்டுபிடிச்சா இதே மாதிரி வந்துடும். அவ்வளவுதான் பிக்கோட இது.